பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய நல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்கள் தைரி 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரி. நான் நினைக்கிறேன் இந்த மாதம் எதிர்வருகின்ற மாதம் ரம்லான் மாதம், அந்த வகையில் ஒரு மாத காலத்துக்கு அந்த சைக்கிள் ஓட்டம் பெரும்பாலும் இருக்காது. அந்த அடிப்படையில் இன்றைய இந்த ஒரு மாதத்துக்கு முதல்ல வார ஒரு இறுதி வைத்திய ஆலோசனையாக இருக்கும் தைரிய 90 நண்பர்களுக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ நோன்பு வருது, அதில் நான் மெயினாக இன்றைக்கு அந்த ஷோர்டீட்ஸுகள் உறப்பு அதில் கொஞ்சம் கதைச்சி கொள்வோம். அது வந்து கடன் டேஞ்சர் நினச்சாமல் இந்த 30 நாளைக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு 2 சில டைமுகளில் 3 படி பார்த்தாலும் ஒரு 90 ஷோர்டீஸை வந்து நாங்கள் பெரும்பாலும் சாப்பிடுவோம். சிலாக்கள் இந்த தராய தொழு போட்டு வந்து மிச்சம் இருக்கிற ஷோர்டீஸ் அதுல இப்ப வீட்டை சுட்டன்னு சொன்னா அது நெல்லம்னு சொல்லி சிலாக்கள் அது கொஞ்சம் கூட திங்குற வீட்டை சுட்டு. அப்ப இப்படி நம்ம கடைகள் இப்போ ஊர்களில் நான் பார்த்தோம்னா நம்ம பிரதேசங்கள்ல அந்த டைம்ல வந்து எல்லா ரோடு நிறைய வந்து இந்த ஷோர்டீஸ் கடை வந்து பின்னர் 3 மணிக்கெல்லாம் வந்துடும். அதே மாதிரி உள் ரோடுகளையும் வீட்டுகளுக்கு முன்னுக்கும் சுட்டெல்லாம் வைக்கிறோம். அப்போ இவ்வளவு சாமானும் எல்லாரும் சாப்பிட்றோம். நம்ம அந்த நோன்புக்குள்ள எல்லாரும் சாப்பிட்றோம். அதில் என்னன்னா நோன்பை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், இப்போ 11 மாதமும் நாம உடம்புகளில் நம்ம எல்லாருக்கும் எடுத்தோம்னா ஈரல்ல லிவர் ஸ்கேன் பண்ணினோம்னா எல்லாருக்கும் அந்த ஃபெட்டி லிவர்னு ஒன்று இருக்கு. ஃபெட்டி லிவர் வந்து மெயினாக வந்து இந்த கார்போஹைட்ரேட் வந்து இனிப்புகள், அதே மாதிரி நம்ம எடுக்கிற எண்ணெய் அதுகளிலிருந்து வர கொழுப்புகள் போய் படிஞ்சு தானே. அப்போ அந்த நம்ம ஈரலைக்கிற கொழுப்பு எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவான ஃபெட் தானது, நம்ம எடுத்த மேலதிகமான கொழுப்பு தானே. அப்போ அது கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பாக மாறும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாம் அந்த ஒரு மாதமாச்சு நாம் சாப்பிட்ட அந்த ஃபெட்டுகள் உடைகிறதுக்கு நாம் உடையணும்னு சொல்லிச்சேன்னா நாம் எடுக்கிற கலோரி உள்ள உணவுகளை குறைக்கணும். நம்ம எடுக்கிற சாப்பாட்டில் கலோரியை குறைக்கணும். கலோரி என்ன தெரியும், சக்தியை தரக்கூடிய உணவுன்னு சொன்னால் மாப்பொருள், குளுக்கோஸ், இனிப்பு எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ஹை கலோரி. அப்போ அந்த இனிப்பு கார்போஹைட்ரேட் இல்லைன்னா தான் அடுத்தது கொழுப்பு உடைய தொடங்கும். ஃபெஸ்ட்டுக்கு உடைகிறது லேசாக உடையக்கூடிய மூலப்பொருள் உடையும். அதில் குளுக்கோஸ் வந்து கெதியாக உடைஞ்சு சக்தியை தரும், அடுத்தது மாப்பொருள் உடைஞ்சு சக்தியை தரும். அது ரெண்டும் நம்மளோட பிளட்ல வந்து குறையக்குள்ளதான் நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்பு உடைய தொடங்கும். அப்போ நாம ஈரல் இப்போ ஹார்ட் அட்டாக்கு காரணம் இந்த ஃபெட்டி லிவர், லிவர் ஃபெயிலியர் வாங்குது, இந்த மேலதிக உடற்பருமன் எல்லாத்தையும் பார்க்குற டைமில் நம்ம இந்த ஃபெட்டை உடைக்கிறதுக்குரிய மாசமாக சரி நாங்கள் இந்த நம்மளோட மருத்துவர் சைடை பார்க்குற டைமில் அதை எடுக்கணும். எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த ஃபெட்டை உடைக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த பீரியடில் வந்து மாப்பொருள் உணவையும் ஸ்வீட்ஸுகளையும் குறைக்கணும். அதிக அளவு அந்த ஃப்ரூட்ஸுகள், தானியங்களால் செஞ்ச உணவுகள், ஃப்ரூட்ஸுகளை, வெஜிடபிள்ஸ் அதுகளை கொஞ்சம் கூட எடுக்கும். நம்ம அது 2 நன்மையும் இருக்கு. ஒன்று இதை எடுக்கிறதால கலோரி குறைஞ்ச உணவு எடுப்போம், அதே வழியில் வந்து நம்மளுக்கு நீரை பிடிச்சி வச்சுக்கிற உணவுலாம் இதெல்லாம் நம்மளுக்கு உண்மையாக நோம்புக்குள்ளே நம்மளுக்கு தேவை உண்மையாக கலோரி தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட போதிய அளவு கலோரி எல்லார்கிட்டையும் இருக்கும், எல்லாரும் பொடியிலையும் ஃபெட் மேலேயுமா வயிற்றுலையும். அப்போ நம்மளுக்கு தேவை தாகம் தானே, அந்த நோம்புக்குள்ளே வந்து தாகம். அப்போ நீரை வச்சுக்கொள்ளக்கூடிய நீரை கொண்ட உணவுகள் கூட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து கூட அது நம்மளுக்கு சோறு அதுகள் வந்து இந்த தானியங்கள், நட்ஸ் ஐட்டங்கள் அதுகள் வந்து அதில் நம்ம கஞ்செல்லாம் வந்து தனியாக அரிசி கஞ்சா காய்ச்சாங்க, அது கடலை, பாசிப்பயிறு அப்படி நட்ஸுகளை போட்டு காய்ச்சினா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அது அந்த கஞ்சையை வந்து தனியாக காய்ச்சணும் சொல்லிட்டுன்னா நம்ம கொஞ்சம் கூட பிடிச்ச மாதிரி இருக்கும், கார்போஹைட்ரேட் கூட இருக்கும். நாம கஞ்சியில் வந்து கடுத்து நம்மளோட நோம்பு கழிக்கிற கஞ்சி இப்படி அந்த அடுத்தது நோம்பு சுரந்து போட்டு குடிக்கிற இந்த ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள், இந்த ட்ரிங்க் ஐட்டங்கள், அதுக்குள்ள சீனி போடாமல் தனியாக ஃப்ரெஷ் ஜூஸுகளை குடிக்கிறது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுகளை குடிக்கிறது, அல்லது ஃப்ரூட்ஸை தனியாக சாப்பிட்றது. இப்போ நம்ம ஜூஸ் ஆக்கினா சீனி போடு பாருன்னா நம்ம ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோம். அப்படி நாங்கள் கொஞ்சம் அந்த எங்களோட உணவு முறைகளை கொஞ்சம் இந்த நோம்புக்குள்ளே கட்டாயம் நாங்கள் மாற்றுறோம். அதுலேயே மெயினாக வந்து இஃப்தார் தான். சகர் அந்த அளவுக்கு இஷ்யூ ஆகுறதில்ல. இஃப்தாரும் இந்த நோம்பு திறந்து பிறகு நாம் தூங்கும் வரையில் எடுக்கிற உணவு, அதில் நம்ம மெயினாக அந்த ஷோர்டீஸை பொறுத்தவரையில் கடும் டேஞ்சர் என்னென்னா அதில் இந்த கடுமையாக பாயில் ஆகிற எண்ணெய்க்குள்ள தான் எல்லாம் பொறிப்படுது. இந்த பாயில் ஆகிற எண்ணெய்ங்கிறது வந்து நம்ம உணவு அந்த ஃபெட் வந்து டிரான்ஸ்ஃபெட்டாக மாறுது. இந்த டிரான்ஸ்ஃபெட்டை பற்றி கூட காய்க்காங்க. டிரான்ஸ்ஃபெட் வந்து என்னென்னா கேன்சருக்கு காரணம் டிரான்ஸ்ஃபெட் தான். இந்த கொழுப்பு வேறு வடிவத்துக்கு மாறுது, டிரான்ஸ்ஃபராக மாற்றமடைகிறேன்னு சொன்னால் அது வந்து காசினோஜெனிக்காக மாறுது. காசினோஜெனிக்னா கேன்சரை தூண்டக்கூடியது. அப்போ அதில் வந்து நம்மளோட இந்த விழுங்குற நம்ம சாப்பிட்ற உணவு, கால்வாய், தோய், அது எல்லாத்துலேயுமே அதில் கேன்சர் வரலாம். களத்தில் கேன்சர் வரலாம், இடப்பையில் கேன்சர் வரலாம், குடல் உறிஞ்சிற பெருங்குடல் பகுதிகளில் கேன்சர் வரலாம், லிவர் உறிஞ்சிப்பட்டு பெஸ்ட்டாக போகிற உறுப்பு ஈரலில் கேன்சர் வரலாம்.
அப்போ இது கேன்சரை தூண்டக்கூடிய உணவுகளாக மாறுது இந்த டிரான்ஸ்லேட். அதாவது நம்ம ஓவராக ஹீட் பண்ணுறோம். இப்போ நாம் உங்களுக்கு தெரியும் நம்ம கடைகளில் வந்து நம்ம எல்லா உணவும் வந்து மிச்ச நேரத்துக்கு பொறிக்கப்படுறது. இப்போ டேஸ்ட்டு கிழங்கு அரிக்கலாம் இதாக அரிக்கலாம். அடுத்த பிரச்சனை சொன்னால் அது உண்டு. அதில் மற்றது வந்து என்னென்னா சோல்ட்டு கூட. இப்போ இந்த சோட்டிஸுக்கெல்லாம் உப்பு ஒரு அளவு கடும் கூட. அது வைக்கிற கறி எல்லாம் டேஸ்ட் அரிக்கும்னு சொல்கிறதால மேலதிகமாக உப்பு சேர்க்காங்க. இப்போ உப்பு ஆகக்கூடிய உப்பு வந்து கடும் டேஞ்சர் வந்து உங்களோட ப்ரெஷரையும் கூட்டும் கிட்னிக்கும் எஃபெக்ட் பண்ணும் இந்த சோடியம் குளோரைடுங்கிறது. அப்போ நாம் அந்த மேலதிகமாக நாம் இந்த பாருங்கள் உணவு வந்து ஆரோக்கியமற்ற சாமான் தானே. அப்போ நாம் அதை வந்து ஒரு இருந்தாப்புல ஒன்று அல்லது குறைந்த அளவில் இந்த நோன்பு காலத்துக்கு நம்ம கட்டாயம் சாப்பிட்டுச்சுன்னா ஒன்றோட குறைஞ்ச ஒன்றோட நிப்பாட்டுற அளவுக்காச்சும் நாம் மாறும் எடுத்துட்டு. அடுத்தது நோன்பு திறந்தோட நாம் இந்த சோட்டீஸை எடுக்காமல் இப்போ கஞ்சியோட நம்ம ஈச்சம்பழம் எடுக்கணும். ஈச்சம்பழத்துலேயும் வந்து இந்த டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து அந்த கலோரி குறைஞ்ச, அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறது, அது குறைஞ்ச ஈச்சம்பழம் போல் அந்த அஜுவாவில் வந்து இனிப்பு குறையும். சில காஞ்ச மாதிரி ஈச்சம்பழம் அஜுவாவில் மற்ற சுகரி எல்லாம் வந்து கடினி பானி வரியுது. அப்போ அப்படி அந்த பதப்படுத்தப்பட்ட சில ஈச்சம்பழம் வருது பாக்ஸில் வர அதெல்லாம் சரியான ஸ்வீட் ஆட் பண்ணிடுது. இப்போ இப்படி கொஞ்சம் செலக்ட் பண்ணி அந்த ஈச்சம்பழமும் சில அதில் வந்து கஞ்சியும் முடியும் மட்டும் ஈச்சம்பழத்தை சாப்பிடுவது. அப்புறம் டயபெட்டிக்காக விசேஷமாக ஒன்று அந்த 2 ஈச்சம்பழத்தோட அந்த நோம்பை எப்படியோ ட்ரை பண்ணிக்கணும். மற்றாக்கள் பருவாயில் ஒரு இருந்தாலும் அதுவும் கூட இருக்கக்கூடாது. கலோரி கூட தானே இப்போ நம்ம கூட சாப்பிட்டாங்க. அப்படி அது நோம்பு திறந்தோன்னா ஃபெஸ்ட்டுக்கு நம்ம சோட்டீஸை கடிச்சிக்கிட்டு நாம் கஞ்சி குடிக்கிறதோடு ஒரு ஃப்ரூட்ஸ் இதில் கூட சாப்பிடுங்க. நோம்பு திறந்த உடனே கஞ்சி குடிக்கிறதுக்கு முதல்ல ஃப்ரூட்ஸை கூட எடுங்க. ஏன்னா கஞ்சி குடித்தா இன்னும் கொஞ்சம் கஞ்சியும் குடிப்படும். கஞ்சி குடிச்ச போது இன்னும் இருந்தாலும் ஊற்றி அது வந்து கார்போஹைட்ரேட் கூடுது. அது இப்போ கார்போஹைட்ரேட் கூட எடுத்தோம்னு சொன்னால் ஒன்றே அடுத்த அந்த நோம்பு நம்ம ஃபாஸ்டிங் நம்ம நோம்படிக்க போல நம்மளுக்கு தலை சுற்று வாரது தாகம் வாரது ரெண்டும் வந்து பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்ம கூட ஸ்வீட்ஸ் அல்லது மாப்பொருள் உணவு எண்ணெய் இது அதிகமாக எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து நீர், அது அந்த சமீபாட்டுக்கு கூட நீர் தேவைப்படும். அப்போ நீரை எடுக்கிறதால நம்மளோட பொடி வந்து ட்ரை ஆகும். விசேஷமாக ஸ்வீட்ஸோட ட்ரிங்கில் அடித்தா நீங்கள் பாருங்கள் அடுத்தாண்டுக்கெல்லாம் கடும் டயர்டாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸுகளை கூட சாப்பிட்டு பாருங்கள். அந்த நோம்பு சொல்றது அதிகமாக ஃப்ரூட்ஸுகளை சாப்பிடுங்க. வாட்டர்மெலன் எல்லாம் வாட்டர்மெலன் தேவையான ஃப்ரூட் ஜூஸுகள் அது நாம் மொட்டில் வர ஃப்ரூட் ஜூஸுகளை குடிக்க வேணாம். அது வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிடுது. அப்போ நேச்சுரல். அடுத்து நாம் ஃபாஸ்டிங்காக இருந்து ஃபெஸ்ட்டாக எடுக்கிறது வந்து நல்லா நீர் எடுக்கணும் வேண்டாம். அது வந்து இயற்கையாக நம்ம இப்போ என்னென்னா கிட்னி வந்து ஃப்ளஷ் பண்ணாமல் இருக்க போகுது. இப்போ நோம்பு அவ்வளோ நேரமும் யூரின் போகிற ரேட் கொஞ்சம் குறைய இருக்கும். அப்போ கிட்னி வந்து நம்மளோட சமிபாடு அதுகள் உணவு அதுகள எல்லா கழிவுகளும் போய் அதுகளில் படிஞ்செல்லாம் இருக்கும். இப்போ நாம் நோம்பு திறந்த உடனே குடிக்கிற நீர் வந்து டை போட்ட கலரிங் போட்ட ட்ரிங்க்கள் அடித்தோம்னு சொல்லிச்சுன்னா அது டிரெக்டாக ஃபில்டர் ஆகி போகுது கிட்னியெல்லாம் முதலாவது. அப்போ அது வந்து கிட்னியை பாதி சான்ஸ் கூட. அப்போ நம்ம நீர் அதிகமாக எடுக்கணும். நோம்பு திறந்த உடனே நம்ம தண்ணியை குடிச்சோம்னு சொல்லிச்சுன்னா அது கொஞ்சம் ப்ளஸ் பண்ணணும். மற்ற நேச்சுரலான ஃப்ரூட் ஜூஸுகளை கொஞ்சம் குடிச்சிட்டா சரி. அடுத்து இப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க அதுவும் மருந்து அடித்த மாதிரி இருந்தெல்லாம் சிலாக்கள் ஆகிடுவாங்க. இப்போ நாம் இதை கதைக்க போனாலே சொல்கிறேன். இப்போ பொட்டில் வாரது செடியானத்தை குடிக்காமக்கு ஒரு அளவுக்கு இது மருந்து அடித்ததெல்லாம் நம்ம பார்த்து இங்கே தேடியுமே இல்லை. அப்போ ஏதோ ஒரு பழத்தை நாம் அடித்து பழ ஜூஸுகளை நீங்கள் கட்ட அடிங்க. வாட்டர்மெலன் ஜூஸ், பெப்போ ஜூஸ், என்ன மேங்கோ ஜூஸ் அதுகளை வந்து நம்ம நோம்பு திறந்து ஒரு கிளாஸ் அடித்தா அது நல்லா பிடிக்கும். சீனி அறவே போடப்படாது. சீனி போட்டு அடித்தா உங்களுக்கு இரவைக்கு கடும் தாகமும் அந்த மயக்க மாதிரி வரசிலாக நோம்பு திறந்து போனால் டயர்ட் மாதிரி இருக்கிறது காரணம் வேண்டாம். சடனாக வந்து டம்பிங் சிண்ட்ரோம்ல இருக்கு. அந்த பிளட் குளுக்கோஸ் கடுமையாக கூடினா டக்குன்னு இன்சுலினும் கூடி குளுக்கோஸ் எல்லாம் டக்குன்னு குறைச்சிடும். அப்போ சடனாக ஹைப்போகிளைசிமிக் அட்டாக் தெளிவா சீனி குறைஞ்ச அட்டாக் மாதிரி வருது. சீனி தான் நம்ம சாப்பிட்டு சீனி குறைஞ்ச வருத்த மாதிரி வரும். சீனி குறைஞ்சி பிரெயினுக்கு சுகர் குறைஞ்சா மயக்கம் கடி இருக்காங்க. அப்போ இப்படியான பிரச்சனையெல்லாம் குறையும். அடுத்தது இந்த நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ்கள் வெஜிடபிள்ஸ் வந்து இறைப்பை எம்டிங் டைம் குறையும். அதாவது இறைப்பையிலிருந்து இறைப்பை கிளியர் ஆகிற டைம் வந்து கூட நேரத்துக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு அடுத்த பசிக்கதியாக வராது. இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் எல்லாம் குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். செல்வாடு அடிக்கும். ஃபைபர் ஃபுட் வந்து நட்ஸுகள் ஃபைபர்ஸ் அடுத்து ஃப்ரூட்ஸ்கள் வந்து என்ன செய்யணும்னா நார்ச்சத்து உள்ளது அது இறைப்பையில் கூட நேரத்துக்கு இருக்கும். அப்போ அதனால் நமக்கு அந்த பசியும் குயிக்காக வராது. அப்போ இப்படி இந்த உணவுகளை வந்து நாங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சோம் தான் நம்மளை ஈரல் வைக்கிற கொழுப்பாச்சும் உடையும். அதாவது கலோரி உள்ள உணவு விசேடமாக கொழுப்பு பொருள் இனிப்பு இந்த உணவுகளை இந்த நோன்பு காலங்கள் நாங்கள் குறையெடுத்து கொள்ளணும். எடுத்தோம்னா எங்களோட உடம்புல இருக்கிற ஃபேட் கண்ணுடையும். எல்லோரும் நோன்பு தொடங்குறதுக்கு முதல்ல உங்களோட நிறைய நெருங்க எல்லோரும் நிறுத்து போட்டு நோன்பு முடிய கூட கூட நிறைய பாருங்கள். நீங்கள் சரியாக நோன்பு பிடிச்சிருந்தா உங்களோட நிறை வந்து கட்டாயம் குறைஞ்சிருக்கும்.
நிறைய குறையில்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த நோன்பு காலம் நீங்கள் சரியான முறையில் நோன்பு பிடிக்கிறேன் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.